ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் 1/2 லிட்டர் வேர்த்து சார் அப்படியே போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபாய் போச்சு. 5 நாள் ஒரு வாரம் பால் போச்சு. வா தம்பி, அது 110 ரூபா தான் கூட. சின்னதா பார்த்தா இல்லாத மாதிரி தான் சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்க வீட்ல 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 110 போட்டோம்னா 440 வரும். இட்லி பொடி ஆயிப்பாங்க, இட்லி பொடி எப்படி ஆயிப்பாங்க, பருப்பு கருவேப்பிலை வரமிளகா போட்டு ஆயிப்பாங்க. ஆனா இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு ஆயிப்பாங்க. அதுவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கட்ட முடியலனா என் வாழ்க்கையை நான் நிம்மதியா கொண்டு போகணும்னா நான் கஞ்சத்தனமா இருந்தாதான் சார் நான் நிம்மதியா கொண்டு போகணும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும். இவங்க ஒரு செலவு செய்வாங்க, ஓகே, அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்நாக்ஸ் வாங்குறது சார். ஸ்நாக்ஸ் வாங்குறது. ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 150-200 குள்ள வாங்கினா பரவாயில்ல சார். எப்போ போனாலும் 300-400 இப்படிதான் பக்கு பக்குங்க. வாங்கி தரலன்னா அவன் வீட்டுக்குள்ள புந்து குடும்பம் நடத்திடுவேன். பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இருக்கிறது 4 பேர் 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார். நான் 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான். டேய், அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? பண்ணல இல்ல. நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபாய் பால் ஊத்தி அதுக்கே அந்த கவர் இருக்குல சார், பால் எவ்வளவு வந்துச்சு அதுக்கே தண்ணி பிடிச்சிருவேன். புடிச்சு காய வச்சு அவங்க குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்து இருந்தா நானும் கொஞ்சம் உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எனக்கு அப்படியே பக்கு இருக்கு. அந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் 1/2 லிட்டர் வேர்த்து சார் அப்படியே போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபாய் போச்சு. 5 நாள் ஒரு வாரம் பால் போச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 50 ரூபானா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. சண்டே கூட கழிச்சிடலாம். மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியதுல பால் வாங்க வேண்டியதுல லேட்டா தான் எந்திரிப்பாங்க. ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிரலாம் அப்படிங்கறதா. நேரா இட்லிக்கு போயிரலாம் அப்படின்னு. டேய், நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கடா. சில டைம் வந்து நேரா சாப்பாடுக்கே கொண்டு போயிடுவேன் சார் அவனுங்க. இழுத்து சாப்பாடுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிடுவேன். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். ஓப்பா. அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சரி, என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அவரோட கஞ்சத்தனம் எப்போ எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டோட வைஃப்லாம் என்கிட்ட புலம்புவாங்க, அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு, எனக்கு பத்தவே மாட்டேங்குது. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை. நான் உங்ககிட்ட திரும்பி புலம்ப மாட்டேன். ஆனா என் மனசுல ஓடிட்டு இருக்கும், அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. ஐயோ, காட்டி கொடுத்தானே கங்காளி. நமக்கு ஒரு சோர்ஸ் இல்லனா நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 2 GB இருக்கு, அகைன் வைஃபைஸ் எல்லாமே இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல சார். கரெக்ட்டா கேட்டுட்டா. இப்போ மந்த்லி 2 GBங்கிறது எவ்வளவு அந்த பேக்கேஜ்? சம்வேர் 190 கிட்ட வரும். either 1 GB per day. அந்த பிளான் 300 கிட்ட வரும். அது எவ்வளவு வரும்? 300. ஆமா, அவ்வளவுதான். 110 ரூபாய் தானே கூட. ஓகே. ஓகே. வா தம்பி, அது 110 ரூபாய் தான் கூட. சின்னதா பார்த்தா இல்லாத மாதிரி தான் சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்க வீட்ல 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 110 போட்டோம்னா 440 வரும். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. தப்புன்னு நான் சொல்லல, ஆக்சுவலா இது சரி. ஆனா அதுக்கு தொடர்பில்லாத, அதுக்கு பழக்கமில்லாத ஒரு ஆள் அதில் மாட்டிக்கிட்டா என்ன ஆகுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிடுவோம். ஸ்வீட் வேணும், அது என்னவா வேணா இருக்கலாம். அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தாருன்னு வீட்டுக்கு வந்துருவான். இது வரைக்கும் அந்த மாதிரி கடைக்கு நான் கூட்டிட்டு போனா மட்டும் தான் கூட்டிட்டு போன தவிர இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அவ கூட கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டோனட், வேஃபல்ஸ் அப்படிதான் போகும். இல்ல டோனட் கிடையாது, 5 ரூபா வாங்கினா அதே தான் பண்ணுவாங்க. அதான் பிரச்சனையே. ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு புரியல, ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்டு? அது எப்படி சார் சொல்றது? நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சு ஒரு சாக்லேட். நான் அப்படிலாம் இல்லையே. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. மாமா சும்மா கடை கூட்டி போய் மிட்டாய் வாங்கி பாரு. இதெல்லாம் ஒரு லக்ஸரியா பேசுறாங்க, எனக்கு புரியவே இல்ல. நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்தோம், நம்ம போய் கஷ்டத்தை பார்க்கணும்ன்ற இதெல்லாம் கஷ்டமானே எனக்கு தெரியும். கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. டேரக்டாவே பேசிட வேண்டியதான். உங்க அப்பா நைட் வேலை முடிச்சிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா விலை எவ்வளோ அப்ப? ஒரு 2 ரூபா 5 ரூபா. அச்சச்சோ, உளற ஆரம்பிச்சிட்டனே. இது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பரோட்டா வாசம். அது தூக்கத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட், அப்பாவோட ஸ்மெல் எல்லாமே அந்த நல்லா இருக்குல்ல? ஆமா சார், என்ன ஞாபகம். இந்த இடம் தான் தெரியல இடம். இது அரை தூக்கத்துல அப்பா ஊட்டி உங்க முகமே இப்பதான் மலர்ச்சி ஆகுது சொல்லும் போதே. இப்ப இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. 32 வயதுல தாமரை இலை வாசமும் பரோட்டாவும் அப்பாவின் உழைப்பின் வாசமும் உங்களுக்கு அப்படி நிக்குதுல மனசுல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. உங்க பையனுக்கு 32 வயசாகிறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களை பற்றி? பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதியாக வேண்டியவர். இப்ப அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு தெரியுமா? நீங்க பண்ண வேலை தான் ஞாபகம். உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரொட்டி சாலை ஞாபகம் இருக்காது. கரெக்ட் சார். உங்க பிள்ளைக்கு உங்க ஞாபகத்துல இருக்கு, நீங்க என்ன பண்ணுவோம்? ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இட்லி பொடி ஆயிப்பாங்க, இட்லி பொடி எப்படி ஆயிப்பாங்க, பருப்பு கருவேப்பிலை வரமிளகா போட்டு ஆயிப்பாங்க. ஆனா இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு ஆயிப்பாங்க. அதுவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே.
எங்கள் அப்பா லிஸ்ட் கொடுத்தாங்க இவங்க சரிங்களா, இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எத்தனை பில் பார்த்தா சும்மா ரஃபா கால்குலேட் பண்ணாங்க, ஒரு 600 பில் போடாது ஒரு நேரத்துக்கு. ஏப்பா மைனர் பாண்டியா, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்ல, நல்லா இல்ல, கிளம்பு. எங்கள் அப்பா வந்து நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ தோசை ஊற்றுமான்னு சொல்லிட்டாங்க. முடியல முடியல. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமா ஒரே பேக் யூஸ் பண்ணுறான் சார். ஒரு வருஷம் 2வது வருஷம் ஓகே, பட் 3வது வருஷமா அவனை கன்வின்ஸ் பண்ணி ஜனவரியில் ஆல்மோஸ்ட் கிழிஞ்சிடுச்சு. 2 தடவை அதை தச்சுட்டாங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அந்த இன்னொரு பேக் வாங்கணும்னா அந்த 500 எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்ல. ஏன்னா இவனுக்கு மட்டும் வாங்கணும்னா 2 பேருக்குமே சேர்ந்து வாங்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்கிட்ட தனியாக ஃபீல் பண்ணுவாங்க சார் பசங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும், நம்ம வாங்கி தரலையோ அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. வரைக்கும் என் லைஃப்ல ஒரே ஒரு ரோஸ் தான் சார் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டாங்க. 50 ரூபா சொன்னேன். அன்னைக்கு மறுநாள் பேசவே இல்லை சார். வேலண்டைன்ஸ் என்னைக்கு பூ கொண்டாந்து கொடுக்குறப்ப அது விலை என்னன்னு ஒருத்தர் கேட்டா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ரொம்ப சோப்பு தீந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா இது இந்த லேப்ல சயின்டிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி சோப்பு முழுசா கரையிற வரைக்கும் நானும் யூஸ் பண்ண தான் செய்யறேன் அப்படிங்கிற அதெல்லாம் மட்டும் கை தூங்க, கண்ண முடிக்கங்க. உங்க சைடுல 8 கை தூக்கி இருக்கு. என்ன பண்ணா நீ? இது சகஜம் தானே. இதெல்லாம் தமிழ் வீடுகளுடைய இயல்பான நல்ல குணங்கள். இதெல்லாம் எப்படி கஞ்சத்தனமாச்சு கேட்கறேன். என்ன மனுஷன் சார் இருக்கிறத யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க, ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார், நான் பிரஷ் அப்படி பிடிச்சிக்கிறேன் சார், அவங்க வச்சு அழுத்துறாங்க, வரவே இல்லை சார். இல்லாததை நான் எப்படி சார் விளக்குவேன்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. என்னால் அதுலேருந்து எடுக்க முடியும் சார். எடுங்க. தான் வருதேம்மா. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இவ்வளோ கஞ்சத்தனமா இருக்கீங்க, நீங்களே கூட வச்சுங்களேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எல்லா லைஃப்லையும் மேலே ஏற்ற இறக்கணும். இறக்க வரும்போது பெரும்பாலான கேள்விகள் வந்து நானும் நோக்கி தான் இருக்கு. அந்த ஒரு பயத்துக்காக, அந்த பொறுப்புக்காக அவன் காசு ஏற்றி வச்சாகணும். அப்படி சொல்லி தங்கம். என் கையில் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் தான் இருந்துச்சுன்னா அது கொடுக்க தைரியம் மற்ற எதுவும் கொடுக்காது. ஸோ பணம் எனக்கு தேவை. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச இல்லையா? அது என்னன்னா இப்போ வந்து நான் ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன். என் சேலரியில் ஒரு 30% கவர்மெண்ட் வாங்கிடும் இன்கம் டேக்ஸா. அது நான் வாங்க எல்லா பொருட்களும் டேக்ஸ். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. மிச்சம் தான் செலவு பண்ணேன். அந்த செலவிலேயே வந்து நான் கஞ்சத்தனமோ சிக்கனமாவோ செலவு சேர்த்து வச்சாதான் என் ஃபியூச்சர் செக்யூர் பண்ண முடியும். ஆஹா. சார் எப்போ வேணாலும் வேலை எப்படி வேணாலும் மாறுங்க சார். யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை கட்டுறதுக்கு மறுபடியும் நான் ஓடணும். பின்றீங்களே பாஸ். எனக்கே ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுங்க சார். 1 மந்த் நான் ஒர்க்குக்கு போகல. என் கையில் இருந்ததுனால நான் கடன் வாங்காமல் என் குடும்பத்தை ஓட்டினேன். அப்ப ஒருவேளை என்கிட்ட கையில நான் கஞ்சத்தனம் பண்ணி காசு சேர்க்காம இருந்திருந்தா நான் கடனாளி ஆயிருப்பேங்கிறாங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு 1 லட்ச ரூபா வந்திருக்கும். வந்துருக்குமா இல்லையா? வந்துருங்க சார், வந்துருங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கடனாளியாக இருப்பது பெட்டரா, கஞ்சத்தனத்தோடு இருப்பது பெட்டரா? அவங்க பாயிண்ட் ஆஃப் தான் கரெக்ட். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கட்ட முடியலனா என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக கொண்டு போகணும்னா நான் கஞ்சத்தனமா இருந்தாதான் சார் நான் நிம்மதியாக கொண்டு போக முடியும். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆக்சுவலா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா வருமானம் தான் செல்வம் நினைக்கிறோம். இன்னைய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் இருப்பதே ஒரு செல்வம். அவங்க செல்வத்தை தான் சேர்த்திருக்காங்க. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா.